ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் to EK in Bible School. தேவன் வந்துதித்தார், இயேசுராஜன் வந்துதித்தார், இயேசுராஜன் வந்துதித்தார், இயேசுராஜன் வந்துதித்தார். தேவன் வந்துதித்தார். ஆதி அற்புதங்கள் செய்திட்ட வார்த்தை அனாதையாய் மனு உருவில் வந்தார். ஆதி அற்புதங்கள் செய்திட்ட வார்த்தை அனாதையாய் மனு உருவில் வந்தார். அன்பின் பிதாவின் சித்தப்படி, அன்பின் பிதாவின் சித்தப்படி அருமை இரட்சகர் வந்துதித்தார், அருமை இரட்சகர் வந்துதித்தார். தேவன் வந்துதித்தார். மரண இருளின் தேசத்திலே பிரகாச ஒளியை வீசிடவே, மரண இருளின் தேசத்திலே பிரகாச ஒளியை வீசிடவே, அதிசய வல்லமை உள்ளவராய், அதிசய வல்லமை உள்ளவராய் சமாதான பிரபுவாய் வந்துதித்தார், சமாதான பிரபுவாய் வந்துதித்தார். தேவன் வந்துதித்தார். வானில் ஓர் வெள்ளி உதிக்கும் என்றார், இஸ்ரவேலின் செங்கோல் செழிக்கும் என்றார். வானில் ஓர் வெள்ளி உதிக்கும் என்றார், இஸ்ரவேலின் செங்கோல் செழிக்கும் என்றார். பாவியை மீட்டிட பாரில் வந்தார், பாவியை மீட்டிட பாரில் வந்தார். பரலோகில் சேர்த்திட பலியானார், பரலோகில் சேர்த்திட பலியானார். தேவன் Welcome to EK in Bible School. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். Welcome to EK in Bible School. மீண்டும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளால் உங்களுக்கு தேவன் நிச்சயமாகவே ஆறுதலையும் ஒரு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொடுப்பார் என்கிறதான சிந்தையோடு கூட தேவ பயத்துடன் நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்போம். வாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்திலிருந்து சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பொதுவாகவே மனிதர்களுடைய வேதனைகள் எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், நாம் யாருமே சோம்பேறிகள் கிடையாது. நான் வேலைக்கே போக மாட்டேன், எனக்கு 3 வேளை ஆகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் யாராவது இருக்கிறீங்களான்னா நிச்சயமா இல்லை. ஆகவே நாம் எல்லாரும் சுறுசுறுப்பானவர்கள். வேலை இருந்தால் செய்கிறோம், வேலை இல்லை என்றால் தேடுகிறோம், நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறோம், நாம் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில நாம் முன்னேறினோமா? நாம் செய்கிற வேலைகள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கிறதா? நாம் செய்கிற தொழிலில் நமக்கு ஒரு அபிவிருத்தி ஏற்பட்டிருக்கிறதா?
என்ற ஒரு கேள்வி நமக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. என்னடா நாம ஜெபம் பண்றோமே, பைபிள் வாசிக்கிறோமே, சபை கூடுதலை விடாம இருக்கிறோமே, தேவன் மீது பக்தியா இருக்கிறோமே, ஆனாலும் ஏன் நமது வாழ்க்கையில இப்படிப்பட்டதான தோல்விகள் வருகிறது என்று அநேக நேரங்களிலே நம்மிடத்துல கேள்விகள் உண்டு, குழப்பங்கள் உண்டு. நம்ம இப்போ தியானம் பண்ண மாதிரி உங்களுடைய தேவன் எங்க போயிட்டாரு, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்கறாங்களே கேள்வி. நாமளே சில நேரத்தில் அப்படி நினைக்கிறோம், என்ன நம்ம கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் இந்த மாதிரியான தோல்விகளையே சந்திக்கிறோம். இப்போ ஒரு வருஷத்தை நம்ம துவங்கும் போது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆஹா போன வருஷம் எல்லா பிரச்சனையும் ஒரு முற்றுப்புள்ளி வந்ததுவா, இந்த வருஷத்துல தேவனை மிகப்பெரிய இடத்துல வைக்க போறார் என்று சொல்லி நாம நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை எவ்வளவு தூரம் நம்மை நடத்தி செல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் நாம் வெற்றிப்படிகளை தொடுகிறோம், அநேக நேரங்களிலே நாம் தோல்வியை கண்டு துவண்டு போகிறோம். இப்போ இந்த சூழ்நிலையில இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு கூட என்ன பேச போகிறேன். 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, இது என்ன சூழ்நிலை அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தமது 3 ஆண்டு கால ஊழியத்தை முடித்தார். அவருடைய ஊழியம் நிறைவேறின போது பிதாவினுடைய சித்தத்தின்படி அவர் அக்கிரமக்காரர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர்கள் இயேசுவை விசாரித்து அவரை சாட்டையால் அடித்து துன்புறுத்தி அவமானப்படுத்தி அவருடைய அங்கியை கடற்றி அவரை ஒரு சிவப்பான துண்டை அவர் இடுப்பிலே கட்டி 3 ஆணிகளால் சிலுவை மரத்திலே அவர்கள் கொலை செய்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே 3ஆவது நாளிலே உயிரோடு கூட எழுந்து விட்டார். இதை தாம் உயிரோடு இருக்கும் பொழுது தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு தனக்கு இப்படிப்பட்டதான ஒரு மரணம் வரும் என்றும், ஆனாலும் நான் 3ஆவது நாளிலே உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்றும் அநேக நேரங்களில் அவர்களுக்கு இதை நினைவுபடுத்திக் கொண்டே வந்தார். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த பிறகு தமக்கு மெய்யான கடைசி வரை சாட்சிகளாய் இருக்க போகிறதான அப்போஸ்தலர்களுக்கு அவர் தம்மை திருஷ்டாந்தமாக நான் மரணத்திலே இருந்து உயிர்த்தெழுந்தேன் என்பதை அவர் காண்பித்தார். இது இப்படி அநேக முறை அவர்களுக்கு காண்பித்த பிறகு இப்ப நாம் வாசித்த இந்த திபேரியா கடற்கரையில நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார், இதை குறித்து நம்ம இங்க வாசிக்க போகிறோம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சீமோன் பேதுரும் திதுபு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபிதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது, அப்போ இவங்க எல்லாருமே யார் என்றால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய ஊழியத்திற்கும் அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் சாட்சிகளாக நிறுவப்பட வேண்டும் என்று தீர்மானித்து அழைத்த அழைப்பை பெற்றவர்கள் இவர்கள் இப்போ ஒன்று கூடி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்கனவே தமது உயிர்த்தெழுதலை குறித்து உயிரோடு இருக்கும் போது அவர் பேசியிருக்கிறார். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்திருக்கிறார். ஆனாலும் கூட இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போனதனால பேதுரு சொல்றார், நல்ல ஒரு தீர்மானத்துக்கு ஒரு வந்திருக்கிறாரு. அவருடைய நினைப்பில் 3ஆம் வசனம் கவனியுங்கள். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன உங்களோட பேச ஆரம்பிச்சேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு வேலை செய்கிறோம், உழைக்கிறோம்,
ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படிங்கிற வேலை நமக்கு கிடைக்கல, 12 மணி நேரம் கூட நம்ம வேலை செய்யறோம். ஆனா உழைத்து நாம கொண்டு வருகிற நம்முடைய வருமானங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கவில்லை? ஏன் ஒரு நிம்மதியை கொடுக்கவில்லை? நான் ஏன் கஷ்டத்தோடு வாழுகிறேன் என்ற கேள்வி உள்ள உங்களுக்கும் எனக்கும் வேதாகமத்தில் கிடைக்கக்கூடிய 1000 பதில்களில் இதுவும் ஒரு பதிலாக நான் உங்களுக்கு முன்பாக இதை விளக்கப்படுத்த விரும்புகிறேன். இப்போ சீமோன் பேதுரு என்ன சொல்றாரு? வாங்க நான் மீன் பிடிக்க போறேங்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்க? ஐயோ நீங்க போயிட்டீங்கன்னா, நீங்க தானே முன்னால் இருந்தவரு, நீங்களே போயிட்டீங்கன்னா நாங்க இருந்து என்ன செய்ய போறோம்? வாங்க நாங்களும் உங்க கூட சேர்ந்து மீன் பிடிக்க வருகிறோம் என்று சொன்னார்கள். வசனம் சொல்கிறது, உடனே அந்த முடிவை அவங்க எடுத்த உடனே படகுல ஏறினாங்க, வேகமா கடல்ல போனாங்க, வலைகளை விரித்தார்கள், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது ஒன்றும் அகப்படவில்லை. மனதில் வையுங்க, ஒன்றும் அகப்படவில்லை. ஒரு சின்ன மீன் குஞ்சு கூட உங்களுக்கு கிடைக்கல, அந்த வலையில சிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாது இருந்தார்கள். அவரை அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்தார் என்பதை அவர்கள் விசுவாசித்திருந்தால் இந்த வேலைக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கூப்பிட்டாரு இவங்களை? நீங்க மீன் பிடிக்கிறீங்க, வாங்கயா நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன் என்று தானே அழைத்தார். ஆகவே அவருடைய அழைப்பை பெற்று வந்த இவர்கள் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஏதோ நம்மளை ஆளாக்கிடுவாரு, நமக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்துருவாரு, அவர் ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அந்த ராஜாங்கத்துல எனக்கு முக்கியமான ஒரு பொறுப்புல வச்சிருவாரு, இனிமே வாழ்க்கையை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவரோடு கூட இருந்துட்டா அழகான அரசாட்சி பண்ணி எங்களுடைய வாழ்க்கையை மேன்மையா வைத்துக் கொள்வோம் என்று நம்பி வந்தார்கள். 3 வருஷம் ஒரு நன்மையும் குறைவுபடலை. இயேசு கிறிஸ்து போன இடத்துல எல்லாம் அவங்களுக்கும் மரியாதை கிடைச்சது, அவங்களுக்கும் கௌரவம் கிடைச்சது, அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பார்த்தாங்க, அடையாளங்களை பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து இருந்தவர்களுக்கு இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து விட்ட உடனே நம்பிக்கை போயிடுச்சு. என்னப்பா, அவரை நம்பி வந்தது வேஸ்டா போயிடுத்த, நான் காப்பாத்துவாருன்னு நினைச்சுமே. அவர் தான் சொன்னாரு, பாருங்க பச்சையெல்லாம் பாருங்க, நீங்க அதெல்லாம் அறுக்கலையே, அது விதைக்கலையே, அது கொடுக்குற சாப்பாடு உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேனா, அதனால என்ன நம்புங்கன்னு சொன்னாரு, என் ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொன்னாரு. நாமளும் அவரை நம்பி அவர் ராஜ்யத்தை தேடினா எல்லாம் கிடைக்கும்னு வந்துட்டுமே, இப்ப அவரே இல்லையே என்ற ஒரு அவநம்பிக்கை, அவிசுவாசம் அழைத்தவர் மீது அவர்களுக்கு வந்த போது, இனிமே இவரை நம்பி பிரயோஜனம் இல்லப்பா, நம்ம சொந்த கையை நம்பினாதான் நம்ம பிழைக்க முடியும். அப்ப நம்ம எதை விட்டு வந்தேனோ அதுக்கு தான் நான் திரும்பி போகணும், வேற வழி வேற வேலை எனக்கு தெரியாது என்று சொல்லி உடனே போனாங்க. பாத்தீங்களா, போனவங்களுக்கு ராத்திரி எல்லாம் தேடினாங்க, மீன் கிடைக்கல. இயேசு கிறிஸ்து கரையில நிற்கிறார் விடியற் காலத்துல, அவர் யார் என்றே அவர்களுக்கு அறியவில்லை. நாம கூட நிறைய நேரங்கள்ல அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று நான் நம்புகிறோம். நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் பிதாவாகிய தேவனாலே சுவிசேஷத்து வழியாக அழைக்கப்பட்டவர்கள், நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்கள், சேர்க்கப்பட்டவர்கள். அந்த நம்பிக்கையோடு கூட வாழுகிற நாம் சில நேரங்களிலே நம்பிக்கை இழந்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டிய விசுவாசம், அவர் மரித்தார், அவர் உயிரோடு கூட எழுந்தார், இனி அவர் மரிக்க மாட்டார், அப்ப அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையிலே இருக்க வேண்டிய நாம், ஐயோ இது பிரயோஜனம் இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு நம்முடைய சொந்த வழிகளில் நாம் பிரயாசப்படுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, கொஞ்சம் யோசிங்களேன். இயேசு கிறிஸ்துவானவர் கரையிலே நிற்கிறார். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடியினால அவர் யாருன்னே தெரியாம போயிடுத்து. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நைட்டெல்லாம் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே இல்லையா கொடுக்கறதுக்கு, கிடைக்கலையே.
நாங்களே பசியோடு இருக்கிறோம், நாங்க பிரயாசப்பட்டோம், அந்த பிரயாசத்தின் பலன் எங்களுக்கு கிடைக்கல, ஆகவே நாங்கள் உமக்கு என்ன கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் 6வது வசனம் மிக ஆழமான சிந்தனைக்குரிய, நமது விசுவாசத்தை தூண்டக்கூடிய, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு இன்னொரு பீடு நடை போடக்கூடிய ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கிறதான ஒரு வசனம் 6 என்பதை நான் உணர்கிறேன். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இதே பேதுருவோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல், படகு, வலை, மீன் என்ற சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே நிகழ்ச்சி தான். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அப்போது அவன் இயேசுவை அறியாதவன். அந்த நேரத்தில் அவனாகவே அவன் விருப்பப்பட்டு அவனுடைய சொந்த முடிவிலே, சொந்த முயற்சியில கடலுக்குள்ள போய் இரவு முழுவதும் வலை விரித்து அந்த வலையில ஒண்ணுமே கிடைக்கல என்ற சோர்வோடு கூட கரையிலே வந்து வலைகளை அலசி கொண்டிருந்தான் என்று லூக்கா 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த படகிலே ஏறி பிரசங்கம் செய்து பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த படகை தள்ளி நடுவில போய், ஆழத்துல போய் உன்னுடைய வலையை போடு, மீன் கிடைக்கும் என்று சொன்னார். பேதுரு சொன்னா, ஆண்டவரே, ஐயரே, அதெல்லாம் நாங்க பிரயாசப்பட்டோம்ப்பா, இதே கடல் தான்ப்பா, ஆனா நீங்க சொல்றீங்க நான் செஞ்சிடுறேன் என்ற அந்த அளவிலே கடலின், அதாவது அவங்க இருந்த அந்த இடத்தை விட்டு கடலின் ஆழத்துல கொஞ்ச தூரம் பிரயாணம் பண்ணி கொஞ்ச நேரம் செலவழித்து போய் அந்த வலைகளை அவன் போட்ட போது வலைக்கிழிய மீன் கிடைத்தது என்று நாம லூக்கா 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆனா இங்க என்னன்னா, பேதுருவினுடைய படகு மற்ற அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் ஏறி இருந்த படகு எங்கே இருக்கிறதோ அதே இடத்துல வலது பக்கத்துல மீன்கள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஏன் இவங்களுக்கு அது அகப்படல? இரவு முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டு தேடி ஓய்ந்து போயிருக்கிறார்களே, இரவு முழுவதும் அவர்கள் உழைத்து களைத்து போய் இருக்கிறார்களே. அவன் சொல்றான் ஒரே மீன் கிடைச்சது சொல்லி இருக்கலாம், ஆனா அவன் சொல்றான் ஒன்றும் அகப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? நம்முடைய விசுவாசத்திற்கு இது எப்படி பலன் செய்கிறது என்பதை தயவோடு கூட இந்த வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் மறுபடியும் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அன்பான தேவ பிள்ளையே, மீன் பிடிக்கிற வேலை இவங்களுக்கு சொந்தமான வேலை தான், தெரிந்த வேலை தான், குலத்தொழில். பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்கள் யாருன்னா மீனவர்கள் தான், அதுதான் அவங்களுக்கு தெரிந்த தொழில். அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தவர்களை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன், என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தார் என்றால் அந்த அழைத்தலினுடைய அர்த்தம் என்ன? நீ இந்த தொழிலை விட்டுவிடு, இந்த வேலையை விட்டுவிடு, நான் உனக்கு வேற ஒரு வேலை கொடுக்கிறேன், அந்த வேலையை செய், அதனாலே நீ பிழைப்பாய் என்று சொன்னார். இப்போ இதுக்கு முன்னால பேதுருவானவர் அந்த வேலையை செய்தார் என்று சொன்னால் அது ஒரு குடத்தொழில் அவர் செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அந்த வேலையை செய்வது தேவனின் சித்தமா என்று சொன்னால் இல்லை, அந்த வேலையை செய்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. ஏனென்றால் இப்போது பேதுருவானவன் அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறான், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறான். இந்த கூட்டம் தேவனாலே அழைக்கப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டது. ஆகவே இனிமே எதை செய்தாலும்
பவுல் சொல்ற மாதிரி, நான் புசித்தாலும் தேவனுக்கென்று புசிப்பேன், நான் புசியாமல் இருந்தாலும் அவருக்காக தான் புசியாமல் இருப்பேன், நான் வேலை செய்தாலும் தேவனுக்கென்று வேலை செய்வேன், நான் வேலை செய்யாமல் இருந்தாலும் தேவனுக்கென்று வேலை செய்ய மாட்டேன், நான் பிழைத்தாலும் மரித்தாலும் ஜீவித்தாலும் அது அவருக்காக தான்ப்பா என்ற ஒரு முடிவுக்காக பவுல் தேவனுக்கு நன்றி சொன்னாரே, அந்த மாதிரி கிறிஸ்துவுக்கு வெளியிலே நீங்களும் நானும் இருந்தபோது நம்முடைய விருப்பத்திற்கு காரியங்களை செய்தோம். நம்முடைய விருப்பத்திற்கு நம்முடைய நேரங்களையும் வேலைகளையும் காரியங்களையும் நாம் திட்டமிட்டோம். ஆனால் தேவனால் நாம் அழைக்கப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டது, சேர்க்கப்பட்டது, கிறிஸ்துவுக்குள்ளாக தரித்து கொண்டது எதற்காக என்று சொன்னால், நாம் நாமாகவே வாழ்வதற்காக அல்ல, நாம் நாமாகவே ஜீவிப்பதற்காக அல்ல. 7 நாளும் வேலை செய்வோம், 24 மணி நேரம் உழைச்சிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு கிடைக்காத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என் சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல இருக்காது என்று சொன்னாரே. அந்த சமாதானத்திற்காகத்தான் நம்ம அழைத்திருக்கிறார். அப்படின்னா அந்த சமாதானம் கிடைக்கணும்னா அவர் சொல்லுகிற, அவர் விரும்புகிற, அவர் பிரியப்படுகிற வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நமது வாழ்க்கை சிறக்கும், நமது வாழ்க்கை பெருகும், நமது வாழ்க்கை ஆசீர்வாதங்களை உடைய வாழ்க்கையாக மாறும். நீங்கள் செய்கிற அதே வேலையிலே, அதே தொழிலில், அதே இடத்தில் தேவன் உங்களை உயர்த்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பேதுரு, நான் உன்னை எதற்காக அழைத்தேன்? எனக்கு சாட்சியாக நீ வாழ வேண்டும் என்பதற்காக, என்னை குறித்து நீ பேச வேண்டும் என்பதற்காக, என்னை குறித்து மற்ற மக்களுக்கு நீ பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக, என்னை மற்ற மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, மனுஷரை பிடிக்கிறவனாக நான் உன்னை அழைத்தேன். ஆனால் நீ உன்னுடைய விருப்பத்திற்கு வலையை விரித்து மீன் தேடுகிறாயே, மீன் கிடைக்குமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் படகுக்கு வலது புறத்துல வலைய போடியா, மீன் கிடைக்கும். ஆண்டவர் சொன்னார், போட்டான். ஆண்டவர் சொன்னார், போட்டான். வலை கிழிய மீன் கிடைத்ததாம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து 7ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். பேதுருவை பார்த்து, ஐயா அவன் யார் தெரியுமா? அவர் கர்த்தர் என்று சொன்னான். எப்படின்னா, ஏற்கனவே அவர்களுக்கு கடல் சம்பந்தப்பட்டதான, மீன் சம்பந்தப்பட்டதான அற்புதங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர்கள் பார்த்திருக்கிறதுனால அவர் சொன்னால்தான் எதுவுமே நடக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததுனால வேற யாராலும் முடியாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? தேவன் உங்களை அழைத்தது எதற்காக? அவரை சுமக்கும்படி, அவரை சுமக்கிற கழுதியா வாழணும், அவரை அறிவிக்கிற செய்தியா நாம் இருக்கணும், அவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் செய்கின்ற வேலையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவர் பிரியப்படுகிற வேலையாய் இருக்க வேண்டும். பேதுருக்கு என்ன சொல்றாரு? நான் நினைத்தால் நீ இருக்கிற இடத்துல, நீ செய்யற இந்த வேலையில உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆனாலும் இதை நான் உனக்கு எதற்காக காண்பிக்கிறேன் என்று சொன்னால், நான் கட்டளையிடாமல், நான் ஆசீர்வதிக்காமல் நீ இரவெல்லாம் நீ கஷ்டப்பட்டாலும், நாள் முழுவதும் கஷ்டப்பட்டாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை அவன் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் எந்த கடலிலே அவன் பிரயாசப்பட்டு தோல்வி கண்டானோ அதே கடலிலே கிழியத்தக்கதான அளவு
மீன்கள் ஆண்டவர் இயேசுவால் கட்டளையிடப்பட்டது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறது, சபையை புறக்கணிக்கிறது, சபையில் நடக்கிற விசேஷமான கூட்டங்களை புறக்கணிக்கிறது, நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனதான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், நான் இந்த நாளில் அந்த இடத்துல போய் அவரை பார்த்தாதாங்க என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். சபையில் ஏதாவது ஒரு வேலையை வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு நான் வேலை செஞ்சதான், நான் ஆபீஸுக்கு போனதான், நான் இங்க போய் கஷ்டப்பட்டதான் என்று உங்கள் மீது நீங்கள் சார்ந்து கொண்டு வேலை செய்கிறீர்களே, அதுதான் வாழ்க்கையினுடைய தோல்விக்கு காரணம். தேவன் கிடையாது. அப்ப தேவன் விரும்புகிறது போல வேதம் வாசித்து தியானித்து ஜெபித்து பக்தி விசுவாசம் நீதி தேவனுக்கு பயப்படும் பயம் தேவ சித்தம் செய்கிறதான சிந்தனைகள் இவைகளோடு கூட சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியம் கொண்டு நாம் நமது வேலைகளை செய்யும் போது தேவன் அப்பொழுது நம்மிலே பிரியமா இருந்து நமது வேலைகளை ஆசீர்வதிப்பார், வருமானத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிரச்சனைகள் பாடுகள் கஷ்டங்கள் எல்லா விதமான தேவைகளுக்கும் நீங்கள் செய்கிற வேலையின் மூலமாக உங்களுக்கு மேன்மை கிடைக்கும் என்பதை நான் இந்த வேளையிலே சொல்லிக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை தங்களுடைய சொந்த முயற்சியினாலே வாழ்க்கையில் மேன்மையான இடத்திற்கு வர வேண்டும் என்றும் அல்லது தன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த செய்தியை கேட்டால், இந்த செய்தி மூலமாக தேவன் என்னுடைய வேலையை ஆசீர்வதித்தால் ஒழிய என்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டு நீர் எதற்காக அழைத்தீரோ அந்த அழைப்பை புரிந்து வேதம் வாசித்து தியானித்து பக்தியோடு வாழ்ந்து சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சபையின் காரியத்தில் தன் நேரங்களை செலவழித்து தான் அன்றாடம் செய்கிற வேலை வழியாக கிடைக்கிற வருமானங்களால் மேன்மை அடைய நீரே உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நேயர்களே, இந்த அருமையான வேளையிலே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த செய்தியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை குறித்து அறிவியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு தொழுகை செனாய் நகர் காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை, ரெடில்ஸ் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நடைபெறும் இடம் எண் 8 அன்னை தெரசா தெரு, இலாஹை பள்ளி அருகில், நவாரி குப்பம், ரெடில்ஸ், சென்னை 600052. வேத வகுப்பு செனாய் நகர் புதன் 8 மணி முதல் 9 மணி வரை. சகோதரிகள் கூட்டம் வெள்ளி காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இந்த ஆராதனை கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.